இன்றைக்கி என்ன அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? இன்றைக்கி அறுவடை பண்ணது எல்லாமே நம்ம வீட்டு குட்டீஸ் தான். குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று கொடுக்கங்குள்ளயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். டெய்லியும் ஒவ்வொரு அறுவடை, டெய்லியும் ஒவ்வொரு விதமான காய்கறிகள் இப்படிலாம் பறித்து சமைச்சு சாப்பிடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும். வெள்ளரி கொடியில் ஒரு பிஞ்சு வெள்ளரி இருந்துச்சு. மற்றதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. இதுதான் திரண்ட காய் மாதிரி இருந்துச்சு. போன வாரம் ஒரு வெள்ளரி பிஞ்சு பறித்து சாப்பிட்டோம். இந்த வாரமும் ஒரு வெள்ளரி பிஞ்சு கிடச்சிருக்கு. அது வந்து பாப்பா அறுவடை பண்ணா. 2வது வந்து இந்த தக்காளி, மஞ்சள் தக்காளி கையில் பறிச்சாவே பறிச்சிடலாம். இதுக்கு சார் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கிறாரு. இது ஜெரி தக்காளி தான். ஜெரி தக்காளியில் இது ஒரு மஞ்சள் வகை. இன்னொன்று வந்து சிவப்பு கலர். இதுவும் ஜெரி தக்காளி தான். இது வந்து ஒரு 3 பழம் இருந்துச்சு. அதை வந்து பாப்பாவை பறிக்க சொல்லிட்டேன். ஒன்றை வந்து மேடம் பறிக்கும்போதே எடுத்து சாப்பிட்டாங்க. அப்புறம் கத்திரிக்காய் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கணும்ல, அதனால் சின்ன பையனுக்கு பெரிய கத்திரிக்காவை பறிக்க சொல்லிட்டேன். பெரிய பாப்பாவுக்கு சின்ன கத்திரிக்காவை பறிக்க சொல்லிட்டேன். ஆளுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தம்பட்டை வரை அது மனம் போல் இருந்துச்சு. அதனால் தேவைக்கு மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 2 காயை மட்டும் பறித்து எடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு விதைக்காகவும் ஒன்று ஒன்று இருந்துச்சு காஞ்ச காய். அதையும் கொடுத்துட்டேன். ஆளுக்கு ஒன்று ஒன்று பறித்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு எல்லாத்துலேயும் போராட்டம் தான். இது பறித்து எடுக்கங்குள்ளேயும் போதும் போதும்னு தான் ஆகுது அவனுக்கு. ஆனாலும் இன்ட்ரெஸ்ட் யாரை விடுது? அதனால் நான் பறிப்பேன், நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கட் பண்ணி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பச்சை மிளகாயை பறிக்க சொல்லியாச்சு. தம்பி பச்சை மிளகானா எனக்கு வேணாம் கண் எரியும் அப்படின்னு சொன்னான். அதனால் பாப்பாவே வந்து பச்சை மிளகாய் பறிக்க சொல்லியாச்சு. குட்டீஸ்க்கெலாம் இந்த அறுவடை பண்ணுறக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏதாவது வேணும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன்னா அவங்களே பறித்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கும்போது மட்டும்தான் நான் நிறைய பறிக்கிறேன். மற்ற டைம்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் பறிப்பேன். அப்புறம் இதெல்லாம் எல்லாத்தையும் நான் சமைச்சிருவேன். எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் பால் அவரை இருந்துச்சு. நேற்றும் பால் அவரையில் பொரியல் பண்ணேன். இன்றைக்கும் பால் அவரை நிறையா இருந்துச்சு. இன்றைக்கும் ஒரு பொரியல் பண்ணிக்கலான்ட்டு அதையும் பறித்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நுரை பீர்க்கங்காய் எல்லாமே காய ஆரம்பிச்சிருச்சு. திரும்பியும் பிஞ்சு வச்சிட்ருக்கு. தேவைக்காக ஒரு கொடி இருக்கட்டும்னு விட்டால் அது தேவையை மீறி அதிகமாக கிடச்சிட்ருக்கு. இப்போவே 20 30க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றையும் டெய்லி இந்த மாதிரி குழந்தைங்க பறித்து எடுக்கிறது, இல்லை நான் பறித்து எடுக்கிறது, இந்த மாதிரி காஞ்சதை பறித்து ஒரு கவர் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறோன்னா அதுவே ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி இந்த பால் அவரை பாருங்களேன், கண்ணா பின்னான்னு பூ வச்சு தள்ளிகிட்டே இருக்காங்க. நம்ம வாரத்தில் 3 தடவை கூட பொரியல் பண்ணலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு பால் அவரை இப்போ வந்து கிடச்சிட்ருக்கு. ரொம்ப நிறைய காய்கறிகள் வச்சாலும் சமாளிக்க முடியாது. போதும் நம்மளுக்கு ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு ரசம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும். இன்றைய அறுவடை இதுதான். வெள்ளரி பிஞ்சு போஸ் கொடுத்ததெல்லாம் போதும். முதல்ல எடுத்து கட் பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. கட் பண்ணி கொடுத்து நானும் ஒரு 4 5 பீஸ் அப்படியே உள்ளே தள்ளியாச்சு. சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய காய் வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது. அப்புறம் தம்பட்டவரை, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் பால் அவரையில் ஒரு பொரியல் பண்ணி திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.